Hello everyone, this is Yasser. Welcome to Yasser Speaks. ஆக்சுவலாக சென்னையில் ஒரு 13 நாளாங்க ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 13 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 800 ஜனங்க இருப்பாங்க. 800 ஜனங்க ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல, அதுவும் மெயினான இடத்துல, இந்த ரிப்பன் மாளிகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிப்பன் மாளிகை வெளி சைடில், ரோட் சைடில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி பலருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை. சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுங்க தெரிஞ்சிருக்கோம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஆளுங்க, என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் யாரும் பெரிய அளவு பேசலை. அதுலேயும் ஒரு முக்கியமாக 90% ஆஃப் மீடியா சேனல்ஸ் பேசலன்னு கூட சொல்லலாம். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால் இத்தனை நாள் பேசாமல் இருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு புரியல. என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஜூலை 30 31 கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. யாருக்கு அகேன்ஸ்டாக பாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீப்பர்ஸ்லாம் இருப்பாங்களா, சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸு, அண்ட் முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்களா, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சானிடைசேஷன் ஒர்க்கராக இருக்கட்டும், இந்த ஸ்வீப்பர்ஸ்லாம் இருக்கட்டும், இவங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். கவர்மெண்ட்டு கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு சம்பளம் போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ இவங்க எல்லாத்தையும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்டை கொடுக்க போகுது. ப்ரைவேட் எம்ப்ளாயிஸாக இவங்களை மாற்ற போகுது. மொத்தமாக ப்ரைவேட்டைசேஷனாக மாற போகுது. ஏன் மாற்ற போகிறாங்க, எதுக்கு மாற்ற போகிறாங்க, என்ன ரீசன் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு எங்களுக்கு எஃபிஷியன்சி இல்லை, எங்களுக்கு இந்த சம்பளம் போடுறதா இருக்கட்டும், இவங்களை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், புது ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பழைய ஆளுங்களை அனுப்புகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எங்களால் பண்ண முடியல. அண்ட் முக்கியமாக எங்கள்கிட்ட அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை. ஸோ அதனால இவங்களோட நலனுக்காக நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை சொல்கிறாங்க. இந்த முடிவில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்கி குரூப்னு ஏதோ குரூப் சொல்கிறாங்க. அந்த குரூப்புக்கு கீழே ஒரு கம்பெனிக்கு இவங்களை ஒரு கான்ட்ராக்டாக கொடுத்துட்றாங்க. இப்போ இனிமேல் இந்த எம்ப்ளாயிஸ்லாம் இருக்கிறாங்களே, இந்த சானிடரி ஒர்க்கர்ஸ்லாம், இவங்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது, இவங்க ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆர்டர் அமலுக்கு வருது. அதனால தான் இப்போ இந்த சானிடரி ஒர்க்கராக இருக்கட்டும், இந்த ஸ்வீப்பர்ஸ்லாம் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 800 ஜனங்க ஒன்றா சேர்ந்து ஆகஸ்ட் 1 அதுவும் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அதெல்லாம் ஒன்றுமே பொருட்படுத்தாமல் இந்த ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 நேற்று வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தில் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த சானிடரி ஒர்க்கர்ஸ், இந்த சீனியர்ஸ் இருப்பாங்களா, அவங்க தான் மீடியா முன்னாடிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் ரீசன் கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தான் எங்களை ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட கை மாற்றி விடுறீங்க. இப்போ உங்கள்கிட்டே காசு இல்லை, நீங்களே கம்மியான சம்பளம் தான் எங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன தான் கம்மியான சம்பளம் போட்டாலும் கரெக்டாக சம்பளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சம்பளத்தை அவனுங்கள்ட்ட கொடுக்குறீங்க. இப்போ மேன் பவர் கம்பெனி எப்படி ஒர்க் பண்ண சொல்லிட்டு கண்டிப்பாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 10 ரூபா சம்பளம் வாங்குறான்னா, ஒரு மெயின் கம்பெனி ஒரு 10 ரூபா சம்பளம் போடுதுன்னா, அதுக்கு அடுத்தது மேன் பவர் ஆஃப் ரோலில் இருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த 10 ரூபா சம்பளம் முழுசாக வராது. அவனுக்கு கொஞ்சம் கமிஷனை பிடிச்சிக்கிட்டு ஒரு 7 ரூபா 3 ரூபா பிடிச்சிட்டு 7 ரூபா போடுவானுங்க. அந்த மாதிரி தான் அவனுங்க போடுவானுங்க. நீங்கள் போடுற சம்பளமே கம்மியான சம்பளம், ஆனால் ஆன் டைமுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் கை மாற்றி விட்டீங்கன்னா அவனுக்கு கரெக்டாக போடுவானுங்களா? உங்களாலே எஃபிஷியன்ஸாக மெயின்டைன் பண்ண முடியல, கவர்மெண்ட்னாலே மெயின்டைன் பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியலன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி, காசுன்னு மட்டும் குறியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி, அவனுக்கு கரெக்டாக பண்ணிடுவானுங்களா? அவனுக்கு பண்ண மாட்டானுங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னதான் பெரிய அளவு சம்பளம் வாங்கலன்னா கூட, பெரிய அளவு போஸ்டிங்கில் இல்லைனா கூட, நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ஜாபில் இருந்தோம். இது பர்மனெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். அதனால தான் இத்தனை வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் சீனியர்ஸ் சொல்கிறாங்க. 15-20 வருஷமாக வேலை பார்த்துருப்பாங்களா, அந்த சீனியர்ஸ் சொல்கிறாங்க. நாங்கள் 15-20 வருஷமாக இதுதான் எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு இந்த சிங்காரா சென்னையை சிங்காரிச்சு நாங்கள் வச்சுருக்கிறோம், க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்கிறோம். ஆனால் திடீர்னு நீங்கள் ப்ரைவேட்டைசேஷனாக எங்களை மாற்றிட்டிங்கன்னா, அவனுங்க எப்போ எங்களை வேலையை விட்டு தூக்குவானுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? கவர்மெண்ட் ஜாப்னா நீங்கள் தூக்க மாட்டீங்க, ஆனால் அவனுங்க எப்படி தூக்குவானுங்க? அண்ட் இது ஒரு காமனாக கொஸ்டின் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனியை 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம், கரெக்டுங்களா? 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு மாதம் சம்பளம் கொடுத்து அதெல்லாம் கொடுக்குறதே பெரிய விஷயம். இப்போ இவனுங்களாம் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஹைரிங் பண்ணக்கூடிய இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் பண்ணுவானுங்களா? அந்த ஆளுங்களுக்குலாம் மரியாதை கொடுப்பானுங்களா? நம்மளே பல பேர் மரியாதை கொடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் நம்மள மாதிரி ஜனங்க தான், அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்கோம். காசு மட்டும் லாபத்தை மட்டும் குறியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அவனுங்க இதெல்லாம் பார்ப்பானுங்களா? நியாயந்தரமெல்லாம் பார்ப்பானுங்களா? அவனுங்க பார்க்க மாட்டானுங்க. அவனுங்களுக்கு எப்போ வேணுமோ ஆளுங்களை எடுப்பானுங்க, எப்போ வேணாமோ அப்போ ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவானுங்க. எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க.
வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்றுருக்க கம்பெனி யார்? ராம்கி குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து வடக்கில் இருக்கக்கூடிய கம்பெனி, வடக்குனா டெல்லியில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஆப்வியஸ்லி இந்த கம்பெனிக்காரனுங்க அங்கேருந்து ஆளுங்களை இறக்கிட்டானுங்கன்னா, ஏற்கனவே வடக்கனுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நுழைகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து சமீப காலமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு இந்த வேலையை விட்டு வேறு வேலையை தெரியாது, நாங்கள் வந்து 10-15 வருஷமாக இதே வேலையில் இருந்துட்டோம், இப்போ திடீர்னு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவனுங்க வந்து இன்னும் கம்மி சம்பளத்துக்கு அங்கேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டானுங்களா, எங்களோட நிலைமை வந்து என்ன ஆகிறது? இப்போ பல வருஷமாக இந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த வேலையை விட்டு வேறு வேலை பார்க்க தெரியாது எங்களுக்கு, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு கேள்வி, அழுது கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அழுது கதறல் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த ரிப்பன் மாளிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெயினான ஏரியா, சென்னையில் இருக்கக்கூடிய மெயினான ஏரியா, அதுக்கு வெளியில் ஓரமாக தான் ஒதுக்குப்புறமாக, மெயின் ஸ்ட்ரீட்லலாம் பண்ணலை, ஒதுக்குப்புறமாக தான் 13 நாளாக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெயில் பார்க்கல, மழை பார்க்கல, எதுவுமே பார்க்காம ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியல. பிகாஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ் இதை பற்றி கவர் பண்ணி நியூஸ் போடலை. அண்ட் அதில் ஒரு அக்கா கூட அழுது சொல்கிறாங்க, சும்மா அப்படியே பார்த்துட்டே போவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ரொம்ப வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து கண் கலங்கிருச்சு. இந்த மாதிரி கதறிக்கிட்டு இருந்தாங்க அந்த அக்கா, எங்களை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த சிங்கார சென்னையை சிங்காரிச்சு வைக்கலைன்னா ஊரே நாரி போயிடும். அண்டு இவங்க வந்து இந்த Zone 5 Zone 6 ராயபுரம் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து திருவேக்கா நகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீப்பர்ஸ் தான் இவங்க 13 நாளாக வேலைக்கே போகாமல் இருந்திருக்காங்க. வேலைக்கு போகாதனால அந்த தெருவே நாரி போய் கிடக்குது. இவங்க ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா கண்டிப்பாக அந்த தெருவு மூலையெல்லாம் நம்ம போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் இந்த குப்பாளுறவங்க வரலன்னா அந்த தெருவே நாரி போய் கிடக்கும், அந்த குப்படப்பெல்லாம் நாரி போய் கிடக்கும். 13 நாள் அவங்க வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க, அந்த தெருவு எப்படி இருக்கும்? ஸோ இதனால கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு இவங்களை வந்து வேலைக்கு போக சொல்லி சொன்னாங்க, நாங்கள் வந்து இதை வந்து யோசனை பண்ணி என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம், இப்போ உடனே நம்ம வந்து ரிவர்க் பண்ண முடியாது, ஆர்டர் வந்து ரிவர்க் பண்ண முடியாது, ஸோ நாங்கள் வந்து பொறுமையாக இதை வந்து மாற்றத்தை ஏதாச்சும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க கேட்கல. ஏன் கேட்கலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குல்ல, இவங்க வந்த உடனே இந்த ஆர்டரை பாஸ் பண்ணல, இதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பயே இந்த கவர்மெண்ட் சீட்டை பிடிக்கிறதுக்காக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்த உடனே, நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து இதை வந்து ரிவர்க் பண்ணிடுவோம், இவங்களுக்கு எல்லாத்தையும் பர்மனெண்ட் ஸ்டாஃபாக மாற்றிடுவோம், கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லி தான் ஓட்டை வந்து வாங்கினாங்க. அது அந்த அக்கா, அந்த ஸ்வீப்பர் ஒரு அக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி ஓட்டு வாங்கிட்டாங்க. வந்து உட்காந்து 2019 இன்னொரு டைமில் வந்து ஸ்டாலின் ஐயா சொன்னார். அதுக்கப்புறம் 2020 ஆச்சு, 2021 ஆச்சு, ஒன்றுமே மாற்றத்தை கொண்டு வரல. இப்போ வந்து மொத்தமாக எங்களை வந்து அந்த ராம்கி குரூப்புக்கு விற்க பார்க்குறாங்க, எங்களால் இதை ஏற்றுக்க முடியல, அவங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஸ்டாலின் ஐயாவை வந்து மென்ஷன் பண்ணி இந்த கோரிக்கைலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதை வந்து காதுக்கே வாங்கலை. காதுக்கு வாங்காமல் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே, இங்கே நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணாதீங்க, ஒதுக்குப்புறமா ஒரு இடம் வேணால் நாங்கள் கொடுக்குறோம், அங்கே வேணால் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நம்ம நீங்கள் கற்றுங்க, ஓரமாக போய் கற்றுக்கங்க, இங்கே வந்து கத்தாதீங்க, நியூசன்ஸ் வந்து மேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ சென்னை வந்து சிங்கார சென்னையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணம் யார்? அவங்க எல்லாரும் தான். வெயில் பார்க்க மாட்டாங்க, மழையை பார்க்க மாட்டாங்க, இரவு பகல் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நான் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த தெருவு வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கள் ஏரியாவில். அந்த மாதிரி அவங்க வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றினா தான் என்ன, அதை விட்டுட்டு நீங்கள் போய் ஓரமாக போராடுங்க, அங்கே போராடுங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவங்க கேட்காதனால இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. கேஸை ஃபைல் பண்ணதுனால கோர்ட்டு வந்து போலீஸ் ஆளுங்களுக்கு இவங்க எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லி ஒரு ஆர்டரை போட்டுருச்சு. ஆர்டரை போட்டதுனால ராவோட ராவா 13ஆம் தேதி நைட்டு அன்றைக்கி, நேற்று நைட்டு இவங்க எல்லாத்தையும் 800 பேர்த்தையும் போலீஸ் ஆளுங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் சில பேர் வந்து ஏற மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த சில பேர்த்த வந்து அடித்து துன்புறுத்தி போலீஸ் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சித்திரவதை செய்யாதீங்க, அது வந்து நியாயம் கிடையாது. அவங்களாம் இருக்கிறனால தான் நம்ம இந்த தெருவாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், எல்லாமே சுத்தமாக இருக்குது. அவங்க இல்லாமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களாலேயும் வேலை பார்க்க முடியாது, அந்த வேலையை என்னாலேயும் வேலை பார்க்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அவங்க இருக்கிறனால தான் சுத்தமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களை வந்து துன்புறுத்தாதீங்க, அதான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்க விரும்புகிறேன். அண்டு அவங்க கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப புண்ணியமாக போவோம். அதான் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இப்போ வரைக்கும் பெரிய அளவு இந்த நியூஸ் வந்து பரவலை எனக்கு தெரிஞ்சு. இந்த யூடியூபர் ஜெய் மணிவேல் அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அவர் போய் அந்த இடத்துலையே போய் அந்த மக்கள்லாம் சந்தித்து அவரோட சேனலில் வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் குமார் மாயன் ஸ்டூடியோன்னு நினைக்கிறேன், அவர் வந்து இதை பற்றி இன்னொரு நியூஸ் போட்டிருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போட்டிருந்தாரு. அது வரைக்கும் பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ் யாருமே இதை பற்றி நியூஸ் கவர் பண்ணி போடலை. இந்த மாதிரி ஜெர்னலிசம்னா இதாண்டா, மீடியானா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம்
சேனல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஃபேக்காக இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ்லாம் இதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு பேசுங்க. அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தான். அவங்க செய்யக்கூடிய வேலைகள் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இந்த டைம் அவங்க கூட தான் நம்ம நிற்கிறோம். கவர்மெண்ட் கூட நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான். அவங்க வந்து பல லட்சம் கொடுங்க, பல கோடிக்கு கொடுங்க, சம்பளமாக கொடுங்கன்னு கேட்கல. அவங்க கேட்குறது எங்களுக்கு வந்து பென்ஷனு கொடுங்க, எங்களுக்கு எங்களோட ஜாப் வந்து பர்மனெண்ட்டாக மாற்றுங்க, இந்த ஜாபை விட்டால் எங்களுக்கு வேறு ஜாப் தெரியாது, செய்ய தெரியாது, பல வருஷமாக நாங்கள் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட்டை தான் வைக்கிறாங்க. ஸோ இதை நிறைவேற்றினா ரொம்ப புண்ணியமாக போகும் கவர்மெண்ட்டுக்கு. அவ்வளோதான், இதுதான் கேட்டுக்கணும்னு விரும்புகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.